Hello friends, இன்னைக்கு நம்ம 10th standard 6th chapterல இருக்கக்கூடிய example 6.5 sum தான் பார்க்க போறோம். வாங்க சம்க்குள்ள போலாம். Prove that root of 1 plus cos theta by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta. இந்த sum ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கிறோம். 1 plus cos theta by 1 minus cos theta ன்னு இருக்கு. இங்கே இப்படி இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு காஞ்சுகேட் பண்ணணும். காஞ்சுகேட்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஆப்போசிட் சிம்பிளால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். இங்கே 1 மைனஸ் காஸ்டிட்டான்னு இருக்கிறதுனால 1 ப்ளஸ் காஸ்டிட்டாவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். 1 ப்ளஸ் காஸ்டிட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ்டிட்டா பை 1 மைனஸ் காஸ்டிட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ்டிட்டா equal to root of இங்கே 1 plus cos theta into 1 plus cos theta வந்து 1 plus cos theta the whole squareல வரும். இப்போ பாருங்க a plus b a minus b னா a square minus b square. இங்கே a வந்து 1, b வந்து cos theta. a minus b a plus b ஃபார்முலாவில் இருக்குது. அதனால் a ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஒன் ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஏன்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு தெரியும். இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. அதனால் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த பக்கம் கொண்டுட்டு போயிட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த சம் போட முடியும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி எழுதிக்கலாம். இங்கே 1 ஸ்கொயர்னாலும் 1ன்னு தான் அர்த்தம். இப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு தனியாக ஒரு ரூட், இதுக்கு தனியாக ஒரு ரூட்டுன்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் தீட்டான்னு வரும். இப்போ இதை நம்ம பிரித்து எழுதலாம். 1 பை சைன் தீட்டான்னு தனியாக ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு தனியாக எழுதலாம். இப்போ 1 பை சைன் தீட்டாவை எப்படி எழுதலான்னு பாருங்கள். 1 பை சைன் தீட்டாவை எப்படி எழுதலான்னா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டான்னு எழுதலாம். அப்புறம் காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவை காட் தீட்டான்னு சொல்லி எழுதலாம். இங்கே சீல இருக்குது, இங்கேயும் சீல இருக்குது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 பை சைன் தீட்டானா கொசிகன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டானா காட் தீட்டா ஈக்குவல் டு RHS. கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. 1 ப்ளஸ் காஸ் தீட்டா by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta. Therefore hence proved. உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாமில் இந்த ஃபார்முலாலாம் மறந்து போச்சுன்னா நீங்கள் கிவன் எழுதிட்டு அப்புறம் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி வச்சிங்கனாலே அதுக்கு உங்களுக்கு மார்க் போடுவாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.